I call our friend Yusuf Atai from Gate 4 to give the Tamil speech between us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், மாநில துணை பொதுச் செயலாளர், மனிதநேய மக்கள் கட்சியின் தாம்பரம் யாக்கூப் MC அவர்களை மற்றும் அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய மாமக உறுப்பினர்களையும் என்னுடைய அத்தாய் அரபிக் கல்லூரிக்கு வரவேற்றவர்களாக என்னுடைய ஆரம்பிக்கின்றேன். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது யாரும் கண்டிராத வெற்றியை நான் அடைய வேண்டும், யாரும் பார்த்திராத உச்சியை நான் எப்படியாவது அடைந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும், எனக்கு ஏதாவது உற்சாகம் ஊட்டுங்கள், மோட்டிவேட் செய்யுங்கள் என்பதாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதத்தை கேட்கின்றார் என்று சொன்னால், அந்த கேட்கின்ற நபருக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் அடைந்திராத உச்சத்தை நீ அடைய வேண்டுமா? யாரும் பார்த்திராத உச்சத்தை நீ பார்த்திட வேண்டுமா? அதுக்கு மோட்டிவேட் செய்ய உனக்கு ஒரு மோட்டிவேட் வேண்டுமா? நான் சொல்கின்றேன், நீ எடுத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ லட்சியம் அடைவதற்கு உன்னை முதலாக மோட்டிவேட் செய்யக்கூடிய நபர் யார் என்று தெரியுமா? அவர்தான் உன்னுடைய எதிரி. அந்த எதிரியின் மூலியமாக மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருத்தன் எப்படியாவது லட்சியத்தை அடைய வேண்டும் என்று ஃபஸ்ட்டாக மோட்டிவேட் ஆவான். நண்பன் சொல்லுவான், நண்பா அந்த விஷயத்தை செய்யறான், நண்பா இத்தனை மணிக்கு எந்திரி, இந்த காரியங்களை எல்லாம் செய், உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று விடலாம், ஏராளமான நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்து விட வேண்டாம் என்பதெல்லாம் நண்பர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய மனதில் அது பதியாது. ஏன்? நண்பன் ஆயிரம் சொல்லுவான், அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா என்பதாக நினைச்சிட்டு தட்டி விட்டு போவான் அவன். ஆனால் ஒரு எதிரி சொல்லுவான், டேய் நீ இதுக்கு லாய்க்கு இல்லை, நீ இதை செய்யறதுக்கு லாய்க்கு இல்லை, உன்னால முடியாது என்பதாக சொல்லுவான். அந்த ஒற்றை வார்த்தைக்காக இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இந்நாள் வரை எடுத்திராத எல்லா முயற்சிகளையும் எடுத்து தன் எதிரியை காட்டிலும் அல்ல, இந்த உலகத்தில் யாரும் அடைந்திராத வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுப்பான். யார் முயற்சி எடுக்கின்றார்களோ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார். அவன் முடியாது, உன்னால் இது செய்ய முடியாது என்பதாக சொல்லுவான். அதை செய்து காட்டுவது நம்முடைய வெற்றி. இதை செய்வதற்கு நீ தகுதியற்றவன் என்பதாக சொல்லுவான். அந்த விஷயத்தை செய்வதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வது என்பது வெற்றி. பெரும்பாலும் நம்மளுடைய எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சொல் என்னவென்று தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்தை ஆர்வப்பட்டு செய்யலான்னு போவோம். ஒரு விஷயத்தை நம்ம ஆர்வப்பட்டு செஞ்சு அதில் எப்படியாச்சும் முன்னேறிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய எதிரி சொல்லுவான், வேணாம், உனக்கு இது சரிப்பட்டு வராது, நீ செய்யாத, உன்னால் செய்ய முடியாது என்பதாக டீமோட்டிவேட் பண்ணுவார்கள். நான் சொல்லுகின்றேன், ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். 2 தவளை, ஒரு ஆறு, இந்த சைடு தவளைகளுடைய கூட்டம். இந்த 2 தவளை மட்டும் ஆற்றுக்கு இந்த சைடு மாட்டிக்கிச்சு. அப்போ எப்படியாச்சும் தன்னுடைய குடும்பத்தார்களுடன் தன்னுடைய கூட்டத்தார்களுடன் போயிடணும் என்பதற்காக அந்த 2 தவளைகளும் முயற்சி செஞ்சு அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. அப்போ முயற்சி செய்யும் பொழுது அந்த தவளைகளுடைய கூட்டங்கள்லாம் சொல்லிச்சா, உங்களால் முடியாது, இவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய இந்த ஆற்றில் நீங்கள் எப்படி இங்கே கடந்து வருவீங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு எப்படியும் சாவதான் போனீங்க, அதற்கு நீங்கள் நிம்மதியாக செத்துடலாமே, நீங்களாக குதிச்சு செத்துடலாமே என்பதாக அந்த தவளைகளுடைய கூட்டம் இந்த 2 தவளைகளை டிமோட்டிவேட் செய்யுது. ஒரு தவளை முன்னாடி போயிட்டே இருக்குது, மனசை இறந்துருச்சு, நம்மளால் முடியாது போல இருக்கு என்பதாக சொல்லி அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த தவளை இறந்து போயிடுது. 2வது தவளையை சொல்கிறாங்க, முடியாது என்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் அந்த தவளை அந்த ஆற்றை கடந்து இன்னொரு பகுதிக்கு தன்னுடைய கூட்டத்தார்களுடன் வந்துவிட்டது வெற்றிகரமாக. அதை பார்த்து அந்த தவளையுடைய கூட்டத்தார்கள் சொல்லிச்சான், இந்த தவளை மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய சாதனை படைச்சிச்சு, இவ்வளோ வேகமாக இந்த ஆறு ஓடுது, எப்படி இந்த தவளை மட்டும் தப்பித்து வந்தது என்பதாக சொல்லும் பொழுது மற்ற இன்னொரு தவளை சொல்லிச்சான், அந்த தவளைக்கு காது கேட்காது, அந்த தவளைக்கு காது கேட்காது. அந்த தவளைக்கு காது கேட்காத ஒரே காரணத்தினால் யார் டிமோட்டிவேட் செய்தாலும் அதனுடைய காதில் கேட்கவில்லை, தன்னுடைய இலக்கை நோக்கி அது சென்றது, தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டது. இதே போன்றுதான் டாக்டர் அம்பேத்கர் மாபெரும் கல்வியாளர்.
அவர் மும்பையில் போய் ஒரு ஹை ஸ்கூலில் படிக்கணும் என்பதாக போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க மற்றவர்கள் எல்லாம், உங்களுடைய ஜாதிக்கெல்லாம் அங்கே படிக்க முடியாது, உங்களால் அங்கே போய் படிக்க முடியாது, ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க முடியாது என்பதாக எல்லாம் சொல்லலை சொன்னாங்க. அம்பேத்கர் எதையும் கண்டுக்கல. போனார்கள் மும்பைக்கு. அந்த ஹை ஸ்கூலில் படிக்கிறாங்க. எந்த ஹை ஸ்கூலில் உங்களால் படிக்க முடியாது, நல்ல மதிப்பெண் எடுக்க முடியாது என்பதாக சொன்னார்களோ அந்த பள்ளியில் அவர் முதல் மதிப்பெண்ணை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றார். முதல் வெற்றி. இது போன்ற ஏராளமாக நம்முடைய எதிரிகள் நம்மை டிமோட்டிவேட் செய்வார்கள். அதையெல்லாம் நாம் தட்டி உதறிவிட்டு நம்முடைய இலட்சியத்தை நோக்கி நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சரி, நம்மளுடைய எதிரி முன்னாடி நாம் வாழணும், அவர்களோட நம்ம உயர்ந்த லட்சியத்தை அடையணும், அவர்களை காட்டிலும் நம்ம உயர்ந்த நிலைக்கு வரணும். என்ன செய்யறது? 3 விஷயம். அதில் முதலாவதாக ஒரு விஷயம் நம்முடைய கல்வி, அடிப்படை கல்வி. நம்முடைய கல்வியால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நம்மால் அடைய முடியும். ரோமானியாவுடைய சிறைச்சாலையில் ஒரு நபர் அடைக்கப்படுகின்றார். 22 வருட காலம் அந்த சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்படுகின்றார். அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் காலமெல்லாம் அவர் என்ன தெரியுமா நினைக்கவில்லை, எப்படியாவது இந்த ஜெயிலை விட்டு நாம் தப்பித்து ஓடிவிட வேண்டும், போலீசார்களுடைய கண்ணில் எப்படியாச்சும் மிளகா போட்டலாம் என்பதாகவெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. அவர் யோசித்து செயல்பட்ட விஷயம் என்னவென்று தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் கிடைக்கிற புத்தகங்களை எல்லாம் படித்தார். 1 அல்ல 2 அல்ல, ஏராளமான புத்தகங்கள் கிடைப்பதை எல்லாம் யாருக்கும் தெரியாமல் படித்தார் அல்லவா? அவர் 22 வருட காலம் கழித்து அந்த சிறைச்சாலையில் நின்று வெளியே வருகின்றார். வெளியே வந்து சில நாட்களிலேயே அவர் சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபர் நெல்சன் மண்டேலா. 22 வருட காலம் அவர் சிறைச்சாலையிலே படித்த அந்த புத்தகம், அந்த கல்வி, அவர் வெளியே வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபராக மாறக்கூடிய ஒரு ஆற்றலை அவர்கள் தந்தர் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய கல்வி. இன்று டாக்டர் அம்பேத்கரை நாம் பார்ப்போம். டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்க்கையில் புகழப்படுவதற்கு காரணம் அவருடைய பொருளாதாரம் அல்ல, அவருடைய அரசியல் சாசனம் அல்ல, அவர்கள் செய்த அரசியல் புரட்சி அல்ல. மாறாக அவர் இன்றைய காலம் வரை புகழப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் அவர்கள் கற்ற கல்வி மட்டுமல்ல, அந்த கற்ற கல்வி மட்டுமல்ல, அதற்காக பாடுபட்டது மட்டுமல்ல, தான் கற்ற கல்வி பிறருக்கும் உதவ வேண்டும் என்பதற்காக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களை எழுதி சென்றிருக்கின்றார்கள் அல்லவா? அது மட்டும்தான் காரணம். இன்று நான் சொல்வேன், ஒரு முஸ்லீம் சிறுபான்மையை சமூகத்தார் நான் இந்த இந்தியாவில் வாழ்கின்றேன் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட சமூகத்தார்கள் இந்த இந்தியாவிலே வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் டாக்டர் அம்பேத்கர் எழுதி சென்ற அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டம். அவர்கள் செய்த அந்த கல்வி புரட்சியின் காரணமாகத்தான் இன்று வரையிலும் இந்த அம்பேத்கர் இன்று புகழப்பட்டு கொண்டிருக்கின்றார். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், திப்பு சுல்தான் மாபெரும் வீரர். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தார் அவர்கள் மாபெரும் வீரர் மட்டுமல்ல, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு ஆங்கிலேயர்கள் எல்லாம் அவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு போகிறாங்க. திப்பு சுல்தானுக்குன்று ஒரு தனி லைப்ரரி, அங்கு ஏராளமான 2000 லட்சக்கணக்கான புத்தகங்கள் திப்பு சுல்தான் அவர்கள் படித்து வைத்திருந்த அந்த புத்தகங்களை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு அவர்கள் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஆக திப்பு சுல்தான் அவர்கள் தன்னுடைய கல்வியாலும் உயர்ந்திருக்கின்றார்கள். முதல் விஷயம் கல்வி பார்த்தாச்சு. 2வது விஷயம் விடாமுயற்சி. ஒரு இடத்திலே விடாமுயற்சி என்று இருந்தது என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார். டாக்டர் அப்துல் கலாம் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனப்போ எல்லாம் கேள்வி கேட்பாங்க, எப்பயும் ஒரு இயல்பு. அவங்க போனாங்கன்னா ஒரு மாணவர்கள் எல்லாம் எடுத்து கேள்வி கேட்பாங்க. யார்கிட்ட? அப்துல் கலாம் அவங்கள்ட்ட. அப்போ ஒரு பொண்ணு எந்திரிச்சு கேட்குது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி சிறந்தவராக கிரேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அப்துல் கலாம் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் கிரேட்டா அப்படின்னு எனக்கு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறந்தவனாக இருக்கிறேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறந்தவளாக மாற வேண்டுமா? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். டூ ஹார்ட் ஒர்க். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடின உழைப்பை மேற்கொள். அந்த கடின உழைப்பிலும் உன்னுடைய லட்சியங்களை நீ தோர்த்து விட்டாயா,
அகைன் டு ஹார்ட் ஒர்க், மீண்டும் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ விடாமுயற்சி செய்து கொள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ கிரேட்டஸ்டாக மாறலாம் என்பதாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஜேம்ஸ் வாட் நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சவர். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்குன்னா சொல்லுவாங்களாம், நண்பர்கள் எல்லாமே சொல்லுவாங்க, இவர் யாரு, லூசு போல இருக்கு, ஏதோ ஒரு புகையை பறக்க விட்டுட்டு தனிக்க ஒரு புகையை பறக்க விட்டுட்டு இருக்கிறாரு, லூசு போல இருக்கு என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த கூட்டம் அதெல்லாம் கண்டுக்கல ஜேம்ஸ் வாட் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இலட்சியத்தை நோக்கி யார் சொன்னாலும் சரி, நான் என்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக நான் வெற்றி பெறுவேன் என்று எத்தனை தாட்டி ஃபெயிலியர் ஆனாலும் அதை செஞ்சு பார்த்தாரு. இங்கே ஸ்டீம் இன்ஜின் செய்யப்பட்டவர் என்று ஜேம்ஸ் வாட்டை புகழப்படுகின்றார் என்று சொன்னால் அவருடைய விடாமுயற்சி தான் காரணம். புரூஸ்லீட்ட கேட்டாங்களாம், புரூஸ்லின்னு பேர் சொன்னாலே எல்லாம் பயப்படுறாங்களே, புரூஸ்லின்னு பேர் சொன்னாலே எல்லாம் பயப்படுறாங்களே, புரூஸ்லி ஆகிய நீங்கள் யாரை பார்த்து பயப்படுவீங்க அப்படின்னு புரூஸ்லிட்ட கேட்டப்ப புரூஸ்லி சொன்னாராம், ஒருவர் 1000 அடிமுறைகளை கற்றுத் தெரிந்தவரை கண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் பயந்ததில்லை. ஆனால் நான் பயப்படக்கூடிய நபர் யார் என்று தெரியுமா? ஒரு அடிமுறையை 1000 முறை கற்றவர், அவர்தான் என்ன, அவரை பார்த்தால் தான் எனக்கு பயம் என்பதாக புரூஸ்லி சொல்லுகின்றார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விடாமுயற்சி வேண்டும். மூன்றாவதாக கடைசியாக ஒரு விஷயம், இன்று நம்மவர்களில் ஏராளமான நபர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான குறை பயம். இந்த பயத்தின் காரணமாகத்தான் இன்றைய சமூகம் அடிபட்டு கொண்டிருக்கின்றது. நெப்போலியன் மாபெரும் வீரர் என்று போற்றப்பட்டவர் வரலாற்றுகளிலே, அவருடைய உயரம் இவ்வளவுதான் இருக்குமா? ஒரு போர்க்களத்தில் நெப்போலியன் தோத்து போறார். அப்போ எதிர்நாட்டு படையினர் நெப்போலியன் என்று அவர்களை புகழ்ந்து பேசுகின்றாரே, அந்த நெப்போலியன், அந்த மாவீரர் நெப்போலியனை நான் பயமுறுத்தி காட்டுவேன் என்பதாக அந்த நெப்போலியனை கூட்டு போய் ஒரு இடத்துல, ஒரு ஜூஸ் குடிக்கிற இடத்துல உட்கார வைக்கிறாங்க. சுற்றி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன சத்தம் வர மாதிரி ஒரு பாம் சவுண்டு அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. என்ன பிளான்னா, அந்த பாம் வெடிக்கும் பொழுது நெப்போலியன் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கோப்பை கீழே விழுந்து, அவருடைய பயத்தின் காரணமாக அது கீழே விழுந்து, அவர் பயப்படுறதை பார்த்து அவரை வீரர் இல்லை என்பதாக நான் நிரூபிக்க வேண்டும் என்பதாக அந்த எதிர்நாட்டு படையினர் நினைக்கின்றார். அப்போ அதே மாதிரி செட்டப்லாம் வந்துடுச்சு. நெப்போலியன் தன்னுடைய கையில் அந்த கண்ணாடி கோப்பையை வச்சிருக்கிறார். கண்ணாடி கோப்பை வச்சிருக்கார். திடீர்னு அந்த சத்தம், அங்கு சுற்று அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்நாட்டு படையினர்கள் அத்துணை பேர் கைகளில் இருந்தும் அந்த கண்ணாடி கோப்பை கீழே விழுந்து விட்டது. ஆனால் அந்த ஒரே ஒரு நபர் நெப்போலியன், அவருடைய கையில் இருந்த அந்த கண்ணாடி கோப்பை மட்டும் கீழே விழவில்லை. ஏன்? அவர்களிடத்திலே பயம் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியவாதியாக மாபெரும் வீரராக வந்திருக்கின்றார். நம்முடைய எதிரிகள் இன்றைய சமகாலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் மாபெரும் எதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நம்ம பயந்தவர்கள் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றி பேசுகின்றார்கள். நம்முடைய பெண்களுடைய, இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்றார்கள். நமக்கு இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் எதிரான பல்வேறு சட்டங்களை ஏற்றுகின்றார்கள். அதையெல்லாம் பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் சமூகத்தார்கள் நாம் எல்லாம் பயந்து ஓடி ஒளிகின்றோம் அல்லவா, ஓடி ஒளிகின்றோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த எதிரிகளுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் ஒவ்வொரு முஃமினுடைய தாடி முடியிலும் ஒவ்வொரு முடிகளிலும் ஒரு முஜாஹித் ஒளிந்திருக்கின்றார் என்பதாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இஸ்லாமிய சமூகம் ஓடி ஒடுகின்ற சமூகம் அல்ல, தேடி விரட்டி அடிக்கின்ற சமூகம் என்று உரைத்தவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.